முருகப்பெருமான் அடியார் பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். அப்பன் முருகன் பல வழிகளிலும் பல அடியார்களுக்கு பலவிதமான அருட்களை புரிந்து பேராற்றல் புரிந்து பெருவரியான மிராக்கள் செய்து கொண்டிருக்கிறார் கலியுகத்திலே. இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் வீற்றிருக்கும் அருள்மிகு குளஞ்சியப்பர் நாதரை பற்றி தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இந்த குளஞ்சியப்பர் நாதர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கம் செல்லும் இடத்தில் விருத்தாச்சலம் என்றும் ஒரு ரயில்வே சந்திப்பு இருக்கின்றது. அந்த விருத்தாச்சலத்தில் இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. குளஞ்சி மரம் அடர்ந்த வனப்பகுதியில் குளஞ்சியப்பர் காட்சி தருகின்றார். இந்த இடம் குளஞ்சி மரம் அடர்ந்த பகுதியாக இருந்தது. தினமும் ஒரு பசு அங்கு போய் பால் சொரிந்து கொண்டிருந்தது. பொதுமக்கள் அனைவரும் அங்கு சென்று பார்த்த பொழுது, அந்த மரங்களை நீக்கிவிட்டு பார்க்கும் பொழுது சுயம்பு வடிவமாக முருகர் தோன்றினார். அந்த முருகருக்கு குளஞ்சி வனத்தில் இருந்ததால் குளஞ்சியப்பர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த குளஞ்சியப்பருக்கு வேடிக்கையான ஒன்று என்ன என்றால், இந்த குளஞ்சியப்பரை வழிபடும் அன்பர்கள் விண்ணப்பம் அளித்து வழிபடுகின்றார்கள். இந்த விண்ணப்பமானது 3 மணித்துளிகள், 3 மணி நேரம், 3 நாட்கள் அல்லது 3 மாதங்கள் அல்லது 3 வருடங்களில் இந்த விண்ணப்பம் பக்தர்களின் குறைகளை போக்க வல்லது. அருள்மிகு குளஞ்சியப்பர் கோவிலுக்கு அருகில் சுயம்பு வடிவமாக விநாயகரும் வீற்றிருக்கிறார். இத்தலத்தில் எல்லை தெய்வமான முனீஸ்வரரும் அருள்பாலிக்கிறார். நிறைய வேல்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு செல்லும் அன்பர்கள் நேராக கோயில் அலுவலகத்திற்கு சென்று அங்கு விண்ணப்ப படிவம் தருவார்கள். அந்த விண்ணப்ப படிவத்தில் நாம் எங்கிருந்து வருகிறோம் என்ற தகவலை அளித்து நமது வேண்டுகோள்கள் என்ன என்பதை விண்ணப்பத்தின் மூலம் செய்து அங்கு கொடுத்துவிட்டால் அவர்கள் அதை விண்ணப்பமாக கட்டி அர்ச்சனையும் செய்து 3 எலுமிச்சம்பழங்களையும் தருவார்கள். அதை கொண்டு போய் குளஞ்சியப்பருக்கு முன் அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை 2 வேட்களில் சுருக வேண்டும். அந்த விண்ணப்பத்தை அந்த எல்லை தெய்வமான முனீஸ்வரருக்கு எதிரே உள்ள வேல் இருக்கும் பகுதியில் அதை நம்ம கட்டிவிட்டு வர வேண்டும். இதை கட்டிவிட்டு வரும்பொழுது 18 சித்தர்கள் அங்கு காட்சி அளிக்கின்றனர் ஒரு மண்டபத்தில். அந்த 18 சித்தர்களையும் வணங்கிவிட்டு சிறிது நேரம் சன்னதியின் முன் அமர்ந்து முருகனை தியானித்து குளஞ்சியப்பரிடம் வேண்டும் வரத்தை கேட்டு நீங்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வரலாம். வந்து பின் அங்கிருந்து விருத்தகிரீஸ்வரர் என்னும் கோவில், பெரிய சிவன் கோவில் அங்கு உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம்தான். அந்த கோவிலுக்கு சென்று விருத்தகிரீஸ்வரரை வழிபட்டு வந்தால், விருத்தகிரீஸ்வரரே முருகனை குளஞ்சியப்பரை தரிசிவிட்டு தான் விருத்தகிரீஸ்வரர் சந்திப்பதற்கு வர சொன்னார் ஒரு பெரிய மனிதரை. அப்படியாக இந்த முனீஸ்வரரை குளஞ்சியப்பரை தரிசித்துவிட்டு விருத்தகிரீஸ்வரரையும் அம்பாளையும், அம்பாளுக்கு தனி சன்னதி உள்ளது, முருகருக்கு தனி சன்னதி உள்ளது. விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் என்ன விசேஷம் என்றால், சாயரட்சை பூஜையில் சோமாஸ்கந்தருக்கு பூஜை செய்த பின் தான் சிவனுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொண்டு மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களுடைய குறைபாடுகளை நீக்கி முருகனிடத்திலும் ஈசனிடத்திலும் விண்ணப்பித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீடூழி வாழ வேண்டுகிறேன். விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை முருகர் அம்பாள் சன்னதியை வழிபட்டு வெளியில் வந்தால் ரயில்வே சந்திப்புக்கு மிக அருகில்தான் இருக்கிறது. 8 மணிக்கு ரயில் இருக்கிறது திருச்சிக்கு. அதுபோல் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான கோவில். இந்த விண்ணப்பத்தை குளஞ்சியப்பருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு வந்த ஒவ்வொரு அன்பர்களுக்கும் தனது விண்ணப்பங்கள் நிறைவேறி மறுபடியும் அந்த
தன்னுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு குடும்பத்துடன் சென்று தாங்கள் என்ன வேண்டுதல் செய்து கொண்டார்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அந்த விண்ணப்பத்தை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணப்பத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது வேண்டுதல் பூர்த்தியாகிவிட்டது, நான் இந்த விண்ணப்பத்தினை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முருகனிடத்தில் வேண்டி திரும்ப பெற்றுக்கொண்டு இனிதே வளம்பெற வாழ வாழ்த்துகிறேன். அன்பர்களே, மையடியார்களே, இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கையை வேண்டுங்கள். 3 மணித்துளிகள், 3 மணி நேரங்கள், 3 நாட்கள், 3 வாரங்கள், 3 மாதங்கள், 3 வருடங்கள், இப்படி இந்த கோவிலில் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும், உண்மையாக நிறைவேறும். முழு நம்பிக்கையுடன் செல்லுங்கள். வேண்டுதலை அளிக்கும் குளஞ்சியப்பருக்கு முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.